நீ எப்படி வந்த? நீ தானே என்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்த? அதான் வந்தேன். நான் சொன்னால் வந்தியா? அப்போ சூப்பர். அப்போ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நீ சாப்பிட்டியா முதல்ல? நீ என்ன எழுதிட்டுருக்க சொல்லு. சரி, நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், எதுக்கு கூப்பிட்டேன் சொல்லு. சாய் அபயங்கர் சாங்ஸ் கேட்டிருக்கியா? உனக்கு தெரியுமே, கட்சி சேர சாங் கேட்டதில்ல? ஆமாம், அதான்டி உனக்கு ரொம்ப பிடிக்குமே, தீபு ஹரிணி அவங்களோட பையன். சரி சொல்லு. இவர் கம்போஸ் பண்ண இந்த 2 சாங்குமே வந்துட்டு ஈஸியாக ஒன்றும் பண்ணிடல. இது வந்துட்டு 4 இயர்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ அதில் ஒரு சாங் மட்டும்தான் இப்போது 5 months முன்னாடி கட்சி சேர சாங் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் மட்டுமே 145 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. செம்மையாக இருக்கான்ல பையன், சூப்பராக இருக்கான். 6 ஆல்பம்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஒன்று ரிலீஸ் பண்ணிகிட்டே வராரு. 5 months முன்னாடி தான் அதை ரிலீஸ் பண்ணார். நெக்ஸ்ட்டு ஒரு சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டார். அதை ரிலீஸ் பண்ணி 1 month தான் ஆகுது. ஸோ அதை நான் எங்கே கேட்டேன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே தான் நான் அந்த சாங்கை நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். கேட்கும்போது பழைய டியூன் மாதிரி இருக்குதுன்னு யோசித்தேன். இவரோட 2 சாங்குமே அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹூக் ஸ்டெப்பை வச்சு அந்த இடத்துல பீட்ஸ் வச்சும் செம்மையாக ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த சாங்கை நிறைய கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆமாம், அதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 45 மில்லியன்ஸ் போயிடுச்சு. ஆமாம், நான் கூட இப்போ தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இவர் ரஹ்மான் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய மியூசிக் டைரக்டருடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு தான் இந்த மாதிரி இவ்வளோ கிளியராக வருதுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அவரோட ஒர்க் பண்ணாதான் வரும். எதுக்காக நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, அவ்வளோ ஒரு சின்ன வயசுலேயே எவ்வளோ அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கு ஏஜ் ஒரு 20 years தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இஸ் ரெடி டு ப்ரொடியூஸ், கம்போஸ் பண்ணுறாங்க. லைக் அனிருத் மாதிரி, AR மாதிரி இவரும் வந்துட்டுருக்காரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பசங்களும் இதே மாதிரி நல்லா சின்ன வயசுலேயே அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை பண்ண வைக்கணுன்றது தான் என்னோட கருத்து. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இதே மாதிரி நம்ம பசங்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். என்ன பண்ணுறாங்களோ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான். திசைகள் வேறு எங்கேயுமே போக பாருங்க. எனக்கு லவ்ன்ற ஒரு தாட்டே வந்தது இல்லையா. பிகாஸ் அச்சீவ் பண்ணணுன்ற எய்ம் மட்டும்தான் ஒன்று இருக்குது மியூசிக்கில். ஸோ அந்த மாதிரி நம்ம பசங்களும் இந்த வயசில் அந்த வயசில் அவரோட ஏஜில் அதை பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். கரெக்டு தான். எல்லா பேரண்ட்ஸும் அந்த மாதிரி தான் செய்யணும். எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ அப்படி தான் செய்வ. சரி, இந்த மாதிரி நம்ம நிறைய பேசுவோம். கண்டிப்பாக நீ வரணும். ஓகே, பாய். வியூவர்ஸ்க்கும் பாய் சொல்லிவிடு. பாய். ஓகே, பாய்.